மாமியாரின் அன்பு சிறுகதை. சொல்ல வந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று மனதுக்குள் பல தடவை ஒத்திகை பார்த்துவிட்டே படுக்கை அறைக்குள் நுழைந்தான் ரமேஷ். அது என்னவோ தன் பெற்றோரை பற்றி விஷயங்களை பேசும் பொழுது மனைவியிடம் ஒரு தயக்கம் வருவது சகஜமாகிவிட்டது. எதனால் என்று அவனுக்கே புரியவில்லை. மனைவி சுஜாதா கையில் மொபைலை வைத்து கொண்டு படுக்கையில் இருந்தபடி ஏதோ சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டு இருந்தாள். மெதுவாக படுக்கையில் அமர்ந்தான். அட என்னங்க, சீக்கிரமாகவே படுக்க வந்துட்டீங்க. எப்போ பார்த்தாலும் ராத்திரி 10 மணிக்கு மேலே லேப்டாப்பை திறந்து வச்சுக்கிட்டு உட்காருவீங்க. சந்தோஷமாக இருக்குங்க என்றாள். இல்லை, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். காலையில் அப்பா ஃபோன் பண்ணினாரு. நாளானிக்கு அப்பாவும் அம்மாவும் வராங்களாமா. இப்போ தானே வந்துட்டு போனாங்க. ஏன் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகலையா? சுஜாதா, இது என்ன கணக்கு? பையன் வீட்டுக்கு வர்றதுக்கு கணக்கு பார்க்கணுமா என்ன? எப்போ அவங்களுக்கு யார் வீட்டுக்கு போக பிடிக்குதோ அப்போ போயிட்டு வர போகிறாங்க. இதில் உனக்கு என்ன பிரச்சனை என்றான். நம்ம வீட்டுக்கு வரேனீங்க, இதுவும் அவங்க பையன் வீடு தானே. சற்று முன்பு வரை மலர்ந்து இருந்த அவளுடைய முகம் தொட்டா சினுங்கி செடியைப் போல திடீரென்று சூம்பி போனது. அவர்களை யாரும் வரவேண்டான்னு சொல்லலை. என்னோட பிரைவசி தான் போகுது. காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். குளிரோ மழையோ வாசல் தெளித்து கோலம் போடணும். அடுத்து அவங்களுக்கெல்லாம் காஃபி போடணும் என்றாள் அவள். உங்கள் அப்பா சுகர் பேஷண்ட். 8 மணிக்கு டிஃபன் ரெடியாக இருக்கணும். ஏதோ ஒன்று சாப்பிட்டோமான்னு இருக்க மாட்டார். டிஃபன் செஞ்சால் வகை வகையாக சட்னி வேணும் பாரு, சாம்பார் வேணும். ஏதோ பொடியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னு கிடையாது. சாப்பாடு செய்கிறதுக்கு யோசனை பண்ணிட்டா இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற என்றான் அவன். ஏன், எங்கள் அம்மாவும் தானே வராங்க. அவங்க எத்தனை உதவியாக இருக்கிறாங்க உனக்கு. அதை ஏன் நீ யோசனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிற? நாம் மாத்திரம் இருந்தால் போர் அடித்தா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாம். வீட்டுக்கே சாப்பாடு வந்துடும், சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அவங்க கிராமத்துக்காரங்க. வக்கனையாக வீட்டு சாப்பாடு தான் வேணும்பாங்க. அடுத்தது இந்த கட்டிலும் மெத்தையும் அவங்களுக்கு போயிடும். நான் தரையில் தான் படுக்கணும் என்றாள். உங்களை கேட்டால் அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. இங்கே பாத்ரூம் பக்கத்தில் தானே இருக்குது, அவங்க உபயோகம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏய், ஓவராக பேசாத. இப்போ அவங்கள வரணுங்கிறியா இல்லை வர வேண்டாங்கிறியா? அதை சரியாக சொல்லு என்றான். ஆமாம், நான் வர வேண்டாம்னு சொல்லிட்டா நீங்கள் உடனே அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிடவா போகிறீங்க? வரட்டும் வரட்டும், எல்லாம் என் தலையெழுத்து என்றாள் அவள். என் தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அப்படித்தானே நடக்கும். படுப்பதற்கு முன் அண்ணனுக்கு ஃபோன் செய்து பேசினான். தனக்கு மட்டும்தான் இந்த நிலையா என்று அண்ணனை கேட்ட பொழுது இங்கும் அங்கும் ஒரே நிலைமைதான் என்பதை புரிந்து கொண்டான். இவங்களுக்கு மட்டுமில்லை, இவர்களுடைய நண்பர்கள் என கூறப்படும் ஆஃபீஸில் வேலை செய்யும் ஆண்களுக்கும் வீட்டில் இதே நிலைதான் என்று அங்கலாய்த்தார் ரமேஷின் அண்ணன். ஒன்று இவருடைய பொண்டாட்டிகள் 2 பேரும் மாற வேண்டும், அல்லது இவர்களை பெற்றவர்கள் தான் மாற வேண்டும். இதில் எது சாத்தியம் என்பது 2 பேருக்கும் புரியவில்லை. ரமேஷுக்கு எரிச்சலாக இருந்தது. படுக்கையில் அவள் பக்கம் திரும்பாமல் எதிர்ப்பக்கமாக திரும்பி படுத்து கொண்டான். மனதில் 1000 எண்ண அலைகள் ஓட ஆரம்பித்தது. ஒரு ஒண்டி குடித்தன வீட்டில் தாத்தா பாட்டியுடன் இருந்த நாள்கள் அவனின் ஞாபகத்துக்கு வந்தன. 10க்கு 10 அறையில் ஒரு டேபிள் சேர், தண்ணி பானை சகிதம் அண்ணன் அப்பா அம்மாவுடன் ஆனந்தமாக படுத்து உறங்கிய அவனின் நாள்கள். அந்த தரையில் தனக்கும் அண்ணனுக்கும் இடத்தை தாராளமாக ஒதுக்கிவிட்டு அப்பாவும் அம்மாவும் உடலை குறுக்கி வைத்து கொண்டு படுத்திருப்பார்கள். அடுத்த நாள் அவர்களின் வேலைக்கு செல்லும் அப்பா முதல் நாள் இரவு தனக்கு நல்ல தூக்கமில்லையே என்று ஒரு நாள் கூட கவலைப்படாமல் வேலைக்கு ஓடுவார். தங்களின் கஷ்ட நஷ்டங்களை கூட பாராட்டாமல் மகன்களுக்காக துன்பங்களை தாங்கி இருந்த பெற்றோருக்கு தான் செய்யும் சேவை தூசுக்கு கூட சமமாகாது என்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. ரமேஷ் சிறியவனாக இருந்த பொழுது அவனுடைய தாத்தா பாட்டிக்கு அம்மா செய்த சேவைகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை என்பது ஞாபகத்தில் இருந்தது.
இருந்தாலும் கட்டினவளை விட்டு கொடுக்காத நிலையில் அவன் புழுவாக நெளிந்தான். இதோ அதோ என்று அப்பாவும் அம்மாவும் குறிப்பிட்ட நாளில் வந்து சேர்ந்தார்கள். ரமேஷுக்கு இவர்கள் வந்துவிட்டு ஊருக்கு போகும் வரை நல்லபடியாக நேரம் போக வேண்டும், சண்டை சச்சரவு எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் அக்கறையாக இருந்தான். அவர்களை குசலம் விசாரித்து வைத்து அடுப்பங்கரைக்கு சென்று இட்லி மாவை எடுத்து இட்லி பானையில் ஊற்றி வேக வைக்க தொடங்கினாள் சுஜாதா. ரமேஷின் அப்பாவும் அம்மாவும் குளித்துவிட்டு வருவதாக சொன்னார்கள். அடுத்த நாள் பக்கத்து ஊரில் உறவினர் வீட்டில் கல்யாணம் இருப்பதாகவும் அதற்காக வந்திருப்பதாகவும் தகவல்களை தெரிவித்தார்கள். குடும்பத் தலைவர் என்கிற முறையில் அப்பா பெயருக்கு பத்திரிகை போட்டிருப்பதாக அம்மா தகவலை சொன்னார். அத்தை, இட்லி ரெடி ஆயிடுச்சு, மாமாவை பலகாரம் சாப்பிட சொல்லுங்க, அப்புறம் நேரமாயிட்டா தலை சுகர் ஆயிடுச்சுன்னு உடம்பு வெலவெலன் வருதுன்னு சொல்லுவார். ரமேஷ் சுஜாதாவை தனியாக கூப்பிட்டான். சுஜாதா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னால் போதாதா? மாமா அத்தை சொல்லுவார், இதை சொல்லுவார், எதுக்கு வந்ததும் வராதமா இப்போ அவங்கள வம்புக்கு இழுக்கிற? இல்லாததையும் பொல்லாதையும் நான் ஒன்றும் சொல்லிடல, உங்கள் அப்பா பண்ணுற அலப்பறைத்தான் சொன்னேன் என்றாள் அவள். நீ சொல்றது சரிதாம்மா, என் உடம்புக்கு அந்த மாதிரி தான் இருக்கு, என்ன பண்ணுறது சொல்லு. இந்தா கற்பகம், எனக்கு இட்லி எடுத்து வை என்று மனைவியை நோக்கி கூறினார் அப்பாவான மகேசன். சண்டைக்கு பிள்ளையார் சுழி சுஜாதா போட்டு விட்டதை நினைத்து ரமேஷுக்கு பக் பக் என்று மனம் அடித்து கொண்டது. அப்பா அம்மா முகங்களை ஏறிட்டு நோக்க திராணி இல்லாமல், அம்மா நீயும் சாப்பிடுமா, நேற்று எப்போ வீட்டை விட்டு கிளம்பினீங்க, ட்ரெயினில் வந்திருக்கீங்க, அலுப்பாக இருக்கும், கொஞ்சம் பலகாரம் சாப்பிட்டு படுத்துக்கோ. இல்லைப்பா ரமேஷ், சுஜாதாவும் வரட்டும், அவளும் காலையிலிருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா, அவளுக்கும் பசி எடுக்குமே, நீங்கள் 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லையா 3 பேரும் சேர்ந்துமே சாப்பிட்லாம், பேராண்டி இன்னும் எழுந்திருக்கலையா என்றார். ரமேஷுக்கு அப்பாவும் அம்மாவும் பேசியது மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது. கிராமத்திலேயே இருந்த அவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். அப்பாவுக்கு ஏதாவது ஏடா கூடமாக சொன்னாலே கோபம் வந்துடும். அம்மாவும் அப்படித்தான், தான் வைத்ததுதான் சட்டம் என்று இருப்பவள் என்று மனதில் நினைத்தான் ரமேஷ். தான் மருமகளாக இருந்த காலத்தில் மாமியாரிடம் பட்ட அவஸ்தையை மனதில் வைத்து கொண்டு தன் மருமகள்களிடமும் ஆதிக்கம் செலுத்துவதாகத்தான் ரமேஷுக்கு சில சமயங்களில் தோன்றும். மாமியார் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், மருமகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றுக்கும் ஒரு அளவுகோல் நிர்ணயம் செய்பவள். காலை பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் அப்பாவும் அம்மாவும் 2 பேரையும் கூப்பிட்டார்கள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு இருக்கேன், உனக்கு ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருக்காப்பா ரமேஷ் என்றார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே 3 நாள் ஆஃபீஸ்க்கு வரலைன்னு சொல்லிட்டேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான்னு சொல்லிட்டேன், வீட்டில் இருந்தே நான் வேலை செய்ய போகிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கப்பா என்றான். நாளைக்கு பக்கத்து ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னேன் இல்லையா, என் சித்தப்பா பேரனுக்கு தான் கல்யாணம், அண்ணன் தம்பி உங்கள் 2 பேரையுமே குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போகணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா நம்ம மக்கள் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்களும் கல்யாணத்துக்கு வந்தால் புது உறவுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அண்ணன்கிட்டையும் இதை பற்றி பேசியிருக்கேன்ப்பா என்றார். அண்ணனும் அண்ணியும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய வண்டியை எடுத்துகிட்டு எல்லாருமா சேர்ந்து போவோம், எனக்கும் என் வாரிசுகளோடு போய் அங்கே இறங்குறதுல ரொம்ப பெருமையாக இருக்கும் இல்லையா. அப்பொழுதுதான் பேரன் சங்கர் கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்து வந்தான். பாட்டி எப்போ வந்தீங்க, எனக்கு பிடிச்ச முறுக்கு அதிரசம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா? நல்லா இருக்கு பாட்டி நீங்கள் செஞ்சா. அம்மா எனக்கு இன்னைக்கு டிஃபன் வேண்டாம், பாட்டி கொண்டு வந்திருக்காங்கல்ல அதையே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு அதுவே போதும் என்றான். ஆமாம் பாட்டி, நான் வரப்போ பேசிகிட்டு இருந்தீங்கள்ல, நம்மெல்லாம் எங்கே போகிறோம், நம்ம எல்லாம் வெளியே போகிறோமா பாட்டி என்றான் பேரன். பேர குழந்தைகளுக்காகத்தான் தான் செஞ்சு வைத்த பலகாரத்தை ஓலைப்பெட்டியிலிருந்து வெளியே எடுத்து வைத்தாள் கற்பகம். ஆமாப்பா, நாளைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்காக பக்கத்து ஊருக்கு போக போகிறோம், அப்பா பெரிய காரு எடுப்பார், அதில் தான் நாம் எல்லாம் போக போகிறோம், புரியுதா என்றாள். ஐ ஜாலி என்றான் பேரன்.
அம்மா எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா என வீட்டு வேலை செய்யும் பெண்மணி கற்பகத்தை பார்த்து விசாரித்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். நல்லா இருக்கேம்மா இந்திராணி, போன தடவை நாங்கள் வந்திருந்தப்போ நீ உடம்பு சரியில்லைன்னு வேலைக்கு வரலையாமா. ஒருவரிடம் இவ்வளவு அக்கறையாக பேசும் அம்மாவை பார்த்ததும் ரமேஷுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது. அம்மா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே, என்ன ஆச்சு அம்மாவுக்கு என்று யோசனை செய்ய ஆரம்பித்தான். வந்ததிலிருந்தே அம்மாவின் போக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அவனுக்கு பிரமிப்பை கொடுத்தது. ஒரு வழியாக டிஃபன் எல்லாம் முடிந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தனர். மதியம் லஞ்சுக்கு வெளியில் ஆர்டர் பண்ணி விடலாமா, கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடலாமே என்றார்கள் 2 பேரும். பாவம் சுஜாதாமா அடுப்புக்கிட்டேயே எத்தனை மணி நேரம் இருப்பா, அவளை ஃப்ரீயாக இருக்க சொல்லு. கற்பகம், ஒன்று நீ போய் சமை. இல்லை வேணாம், நீ கூட சமைக்க வேணாம். ஏன்னா நீ கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சா அவளும் உன் கூடவே பின்னாடி வருவா. அவளுக்கு ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். பெரியவனும் அவன் பொண்டாட்டியும் குழந்தைகளோட சாப்பாட்டுக்கு வராங்க இல்லையா, அப்போது நிறைய பேர்த்துக்கு பண்ணும்படியாக இருக்கும். பேசாமல் வெளியில் ஆர்டர் பண்ணிடலாம், என்ன சொல்கிற? ஹை ஜாலி, ஹோட்டலில் இருந்து வரவழைக்க போகிறீங்களா தாத்தா என்றான் பேரன். அம்மா நல்லா தான் சமைப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்லாம். பெரியம்மா பெரியப்பா கூட வராங்க போல் இருக்கே, அண்ணன் தங்கச்சியோட எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்லாம் தாத்தா, எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்றான் பேரன். நம்ம வீடே கல்யாண வீடு மாதிரி இருக்க போகுது இல்லையா என ரமேஷுக்கு அடுத்த மண்டை குடைச்சல் ஆரம்பித்து விட்டது. அம்மா தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அப்பா எப்படி இப்படி மாறினாரு? வெளியிலிருந்து வரவழைத்த சாப்பாடே வேண்டாம், வீட்டில் தான் சமைக்கணும்னு பிடிவாதமாக சொல்லுவாரே, அவர் எப்படி மாறினார் என்று புரியலையே என குழம்பி போனான் ரமேஷ். ரமேஷின் அண்ணனும் அண்ணியும் குழந்தைகள் என எல்லோரும் வர ஆர்டர் செய்திருந்த சாப்பாடும் வீடு வந்து சேர்ந்தது. வெகு நாட்களுக்கு பிறகு எல்லோரும் ஆனந்தமாக ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். இது எல்லோருக்குமே ஒரு மாறுதலாக இருந்தது. சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து வந்து அன்னையும் சுஜாதாவும் கொல்லைப்புறத்தில் போட கற்பகம் சட்டென்று புடவையை தூக்கி சொருகி கொண்டு கழுவ ஆரம்பித்தாள். அத்தை நீங்கள் எந்திரிங்க, நான் தேய்க்கிறேன். எதுக்காக இந்த வயசுக்கு கீழே உட்கார்ந்து பாத்திரம் தேய்க்கணும், நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, முதல்ல எந்திரிங்க என பேசிக்கொண்டிருக்கையில் மகேஷும் கொல்லை பக்கம் வந்தார். அம்மா மருமகள்களா, உங்கள் 2 பேர்கிட்டையும் நாங்கள் கொஞ்சம் பேசணும்னு இருக்கோம், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வரீங்களா என்றார் மாமனார். ஒரு 5 நிமிஷம்தான் அப்படின்னாரு. சொல்லுங்க மாமா, என்ன பேசணும் சொல்லுங்க. இது பெரிய மகள். இங்கே பாருங்கம்மா, இத்தனை வருஷமாக நாங்கள் கிராமத்திலேயே இருந்ததுனால எங்களுக்கு சில பழக்க வழக்கங்களை விட்டு கொடுக்காமல் இருந்தது. அதனால் நாங்கள் கூட கொஞ்சம் உங்கள் 2 பேர்கிட்டையும் முன்ன பின்ன நடந்திருப்போம். கோபமாக 2 பேரும் பேசியிருப்போம். உங்கள் சௌரியங்களை அனுசரித்து அதுக்கு தகுந்தாற் போல் நடந்துக்காமல் இருந்திருப்போம். தப்பு எங்கள் மேலேயும் இருக்குது. அதனால் நீங்கள் 2 பேரும் எதையும் மனசில் வச்சுக்காம சகஜமாக எங்ககிட்ட இருக்கணும், அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். கற்பகம், நீ ஏதோ பேசணும்னு நினச்சியே அதை சொல்லிடு. அம்மா, நீங்கள் 2 பேரே எனக்கு மருமகள்கள் இல்லை, மகளாத்தான் பார்க்குறேன். இனிமே நாங்கள் சொல்கிறத கொஞ்சமாக கேளுங்க. நாங்கள் 2 பேருமே மாறிடுவோம். இந்த குளத்தை தலைக்க வைக்க வந்த வீட்டு மகாலட்சுமி நீங்கள். உங்களை உதாசீனப்படுத்துறது எவ்வளவு தப்புன்னு எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் எங்களுக்கு வருட்ட கௌரவம் இருக்குல்ல, அதனால தான் இத்தனை வருஷமாக இப்படி ஒரு பிணைப்பு இல்லாமல் போயிருச்சு. இனிமேல் இப்படி இருக்காது. பக்கவாட்டில் 2 கைகளையும் நீட்டி கற்பகம் 2 மகள்களையும் அணைத்து கொண்டாள். அத்தை, மாமா, நீங்கள் 2 பேரும் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இந்த குளம் தலைக்கிறதுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். அதனால் நீங்களும் மாமாவும் எங்கள் 2 பேரையும் மனதார ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்கள் பக்கமும் நிறைய குறை இருக்குது. இனிமே குறைகளை எல்லாம் தவிர்த்துட்டு நிறைவான வாழ்க்கை வாழலாம். இந்த உரையாடல்களை மறைவில் வைத்து கேட்டுக்கொண்டிருந்த ரமேஷும் அவன் அண்ணனும் மிகுந்த மனநிறைவோடு ஒருவருக்கொருவர் பார்த்து சமிக்கை செய்து கொண்டனர். உள்ளே குழந்தைகள் ஒருவருக்கொருவர் சீண்டி விளையாடும் பரவசத்தோடு பெரும் குரல் எடுத்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். என்ன வயதானால் என்ன, ஈகோ என்னும் அரக்கனை விட்டொழித்து விட்டு அனுசரித்து போனால் உறவு பாலம் பலமாக இருக்கும் என்று கற்பகமும் மகேசனும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். இனி அவர்கள் குடும்பத்தில் என்றுமே புயல் வீசாது, தென்றல் காற்றுதான் வீசும்.
நன்றி.